சல்லி சல்லியான ஒரு கிட்டிக்கிறடா. ஒரு 12:45 எங்களுக்கு பஸ் வரும். கீரனூர் போகிறதுக்கு நான் பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போது 12:45 பஸ் வருதான்னு பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு விமானம் இறங்கி வருது. இப்படி தனிவுல வருது. ஆஹா, என்னடா விமானம் இவ்வளோ தனிவுல வருதுன்னு பார்த்தேன். டக்குன்னு வந்து இறங்கிருச்சு. இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு 10 ஸ்டெப் முடியாருது. அதுக்கப்புறம் என்னடா நடு ஓடுறேனா. ஓடும்போது அதுக்கப்புறம் கார்கள் வந்து நின்றுது. அதுக்கப்புறம் அந்த பையங்க கொஞ்சம் பத்திரமா இறங்கி வர்றாங்க 2 பேரும். இறங்கி வந்து எப்பா என்னப்பா ஆச்சு என்னன்னா, அது மாதிரி இன்ஜின் கோளாறு ஆயிடுச்சுங்க, இது மாதிரி ஆயிடுச்சு, அதனால இறங்கி வந்தேன் அப்படின்னு சொன்னா. அப்படி சரி, நல்ல விஷயம்ப்பா நடந்திருக்கு. ஏன்னா காரு ஒரு 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 நொடிக்கு 10 கார் போகிற ஒரு ரூட்டு. ஆனால் பஸ்ஸு கார் வராமல் இருந்ததுனால நீங்கள் வந்து அசவசமாக உச்சு தப்பிருக்கீங்க, பாராட்டக்கூடியன்னு கை கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி வைப்பாப்பா அப்படின்னா. இல்லை ஒரு சட்ட சிக்கல் இருக்குது, போலீஸ் வரட்டும் அப்படின்னாங்க. போலீஸ் வரக்குள்ளே முன்னாடி நிறைய அப்புறம் எடுக்கவே முடியாது, 2 பேரும் டிராஃபி ஆகி போச்சுன்னா கொஞ்சம் தள்ளுவோம் பண்ணிட்டு அப்புறம் நாங்களே தள்ளி கொண்டாந்து ஓரமாக வச்சேன் சார். ஆமாம், பயிற்சி வாகனம் தான். நம்ம ட்ரெயின் பைலட் இருக்கிறாப்புல இல்லையா, அவர் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கிறாரு. கூட தான் இவர் இருந்திருக்கிறாப்புல. 2 பேர், ஒரு ஆள் ட்ரைனிங், வேற யாரும் ட்ராவல்லாம் பண்ணல. ட்ரெயின்டு பைலட் ஒரு ஆள் ட்ரைவ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு அன்ட்ரெயின்டு பைலட் கூட ட்ரைனிங். செஸ்னா சிங்கிள். எஸ், இப்போ ஜஸ்ட் லேண்டிங் அப்போ இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி லேண்டிங். கரெக்ட். சேலம் காரைக்குடி சேலம் பேக் ஓவர்ஃப்ளைங் ஒன்லி நாட் லேண்டிங். காரைக்குடி போயிட்டு திருப்பி சேலம் போறாங்க. வரும்போது டெக்னிக்கல் இஷ்யூ ஆச்சு. காரைக்குடி போய் திரும்பி